ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பண்ணலாம், லோ இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பண்ணலாம். டெய்லியுமே இதோட யூசேஜ் இருக்கிறதால இதுக்கான டிமாண்ட் அதிக அளவில் இருக்கும். அதனால அதிக லாபம் பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இந்த பிஸ்னஸ் பற்றி 5 ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும், ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படும், மிஷின் எங்கே வாங்கலாம், அப்புறம் பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயிலாம் கிளியராக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சின்ன பசங்கள்லேருந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் ஆகிற எரேசர் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும், நார்மலாக ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க, ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ், ஆர்டிஸ்ட்னு எல்லாருக்குமே எரேசரோட தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப எரேசர் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா லைஃப் லாங் இந்த பிஸ்னஸ் இருக்கும். இந்த பிஸ்னஸில் அதிக ப்ரொடக்ஷன் பண்ணி லோ மார்ஜினில் அதிக ப்ராஃபிட் பார்க்க முடியும். நம்ம எரேசர் மேக் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியலாக ரீசைக்கிள்டு ரப்பர் இருந்தாலே போதும். அப்புறம் சல்ஃபர் பவுடர், குவார்ட்ஸ் பவுடர் தேவைப்படும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம். ஆன்லைன்லையும் இந்தியா மார்ட் வெப்சைட்லையும் சர்ச் பண்ணோம்னா அதுக்காக அதிக செல்லர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற பிளேஸ்லேயே கூட அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. நம்ம மிஷினோட காஸ்ட் ப்ராசஸ் பற்றி பார்த்தோம்னா மிஷினோட காஸ்ட் 5 லட்சத்துலேருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட இருக்குது. மிஷினோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட ப்ரைஸ் வேரி ஆகும். அதாவது ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் மிஷினில் அவுட்புட் கம்மியாக கிடைக்கும், ஹை இன்வெஸ்ட்மெண்ட் மிஷினில் அவுட்புட் அதிகமாக கிடைக்கும். இந்த மிஷின் நம்ம இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே எரேசர் மேக்கிங் மிஷின் சர்ச் பண்ணோம்னா நிறையா செல்லர்ஸ் கிடைப்பாங்க. அதில் பெஸ்ட் செல்லராக பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மிஷினோட ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரீசைக்கிள்டு ரப்பரை மிஷினில் கொட்டிட்டு அதில் சல்ஃபர் பவுடரும் குவார்ட்ஸ் பவுடரும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும். சல்ஃபர் பவுடரும் குவார்ட்ஸ் பவுடரும் எரேசரை நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப நாளைக்கு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அப்புறம் ஃபைனல் பிளேஸில் கட்டிங் மிஷின் இருக்கும். நீங்கள் செட் பண்ணுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி எரேசரை கட் பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்புட்டாக வந்த எரேசரை உங்கள் பிராண்ட் நேம் போட்டு கவரை ஒட்டி சேல் சென்ட் பண்ணிடலாம். எரேசர் நம்ம 2 டைப்பாக மேக் பண்ணலாம், நார்மல் எரேசர் அப்புறம் ஃபேன்சி எரேசர். ஃபேன்சி எரேசர் கிட்ஸுக்கு அதிக அளவில் சேல்ஸ் ஆகும். நார்மல் எரேசர் ப்ரொஃபஷனலாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நீங்கள் எந்த டைப் வேணாலும் சூஸ் பண்ணி இந்த மிஷின்லேயே பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மிஷினுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட் மிஷின் வாங்குறப்ப 5 லட்சம் ரூபாய் ஆகும். ரா மெட்டீரியல் ஸ்டார்டிங்கில் ஒரு 30,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த பிஸ்னஸ்க்கு 2 லேபர் தேவைப்படுவாங்க. அவங்களுக்கு சேலரி ஒரு பர்சனுக்கு 7,000 ரூபான்னு வச்சுக்கலாம். அதில் மொத்தம் 14,000 ரூபாய் வந்துடும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் கண்டிப்பாக ஒருத்தர் போட்டாகணும். அதுக்கு சேலரி 10,000 ரூபாய் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் ப்ராசஸ் பண்ணுறப்ப இபி ரெண்ட் 10,000 ரூபாய் வரும். ஷெட் ரெண்ட் ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 6 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட தோராயமாக இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக 1 கிலோ எரேசர் மேக் பண்ணுறதுக்கு 250 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆகும். இதே நம்ம ஹோல்சேல் பிரைஸ்க்கு சேல் பண்ணுறப்ப 700 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ரீட்டைலுக்கு டேரெக்டாக நம்ம கொடுக்குறப்ப 1000லேருந்து 1100 ரூபாய் வரைக்கும் கூட ப்ராஃபிட் பார்க்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் நம்ம பார்க்க முடியும். அதிக அளவில் சேல்ஸ் கிடைக்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக எரேசர் ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், கிட் ஷாப்லாம் அதிகமாக சேல் ஆகும். அப்புறம் நம்ம இதை ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணலாம். ஆன்லைனில் ஃபேன்சி எரேசருக்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறதால ஆன்லைனில் பண்ணுறப்ப அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணோம்னா ஒன்ஸ் உங்கள் எரேசர் நல்ல ரிவ்யூஸ் வாங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விட நல்லாவே ரீச் கிடைக்கும். நிறைய ரீசெல்லர்ஸும் உங்களை கான்டாக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் சேல்ஸ் பண்ணுறப்போ உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் எல்லா ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் போய் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ஷோ பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். அதே போல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரீசெல்லர்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லாகவே கூட உங்களால் இதை மார்க்கெட்டிங் பண்ணி நல்லா பக்காவாக இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.